கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்துக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த ஞாயிறு விருந்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாய்ப்புகளும் தெரிந்து கொள்ளுதலும். சான்சஸ் அண்ட் சாய்ஸஸ். சான்சஸ், வாய்ப்புகள். வாய்ப்புகளை உலகம் நமக்கு அள்ளி அள்ளி தருங்க. சாத்தானும் அள்ளி அள்ளி தருவான், கர்த்தரும் வாய்ப்புகளை தருவார். ஆனா எந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம், எந்த வாய்ப்பை உருவாக்குகிறோம், எந்த வாய்ப்பை நிராகரிக்கிறோம், எதை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம், அதுதாங்க இந்த நாளுக்குரிய மெசேஜ். இதை 3 பகுதிகளா பிரிக்கலாம். 1, வாய்ப்புகளை இழந்தவர்கள். 2வது, வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டவர்கள். 3வது, 2ஆம் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினவர்கள். உபாகமம் 30:15. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைக்கிறேன். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம் கர்த்தர் ரொம்ப ரொம்ப ஜென்டிலானவர். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிட்ட ஃபோர்ஸ் பண்றதே கிடையாது. சாய்ஸஸ் நம்ம கிட்டயே கொடுக்கிறார். ஆனா வாய்ப்புகளை அவர் தர்றார். அதை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதும் நம்முடைய சொந்த விருப்பம். இதுல வாய்ப்புகளை இழந்தவர்கள்னு சொல்லிட்டு 4 பேரை பார்க்கலாம். முதல்ல ஆதாம். ஆதாமுக்கு தேவன் 2 காரியங்களை வைத்திருந்தார். நன்மை தீமை அறிகிற கனி, ஜீவ விருட்சத்தின் கனி. இது 2ஐயும் புசிக்கிறதுக்கு ஆண்டவர் உரிமை கொடுத்திருந்தார். ஆனா சத்ருவானவனும் வாய்ப்பு கொடுத்திருந்தான். என்னன்னா, உலகத்தின் ஆளுகை தேவர்களை போல நீங்க ஆவீங்கன்னு சொல்லி உண்மைய பொய்யாவும் பொய்ய உண்மையாவும் திரித்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தான். இவங்க தேவனுடைய வாய்ப்பை பயன்படுத்தாம சத்ருவோட வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதில் விளைந்த விளைவு ஆளுகையை இழந்து போனார்கள். சவுலுக்கு தேவன் கொடுத்தது ராஜரீக அழைப்பு. ஆனா அவர் தேவனுடைய சொல்லையும் கேட்கல. அந்த அழைப்பு மற்றவர்கள்ட்ட மாறினப்ப அதற்காக வருத்தமும் படாம தேவனுக்கு விரோதமாவே போராடினார். விளைவு என்ன? தன்னுடைய ராஜபுத்திர பாகத்தை இழந்து போனார். அதே மாதிரி யூதாஸ். 12 சீஷர்களுக்கு கிடைத்த மேன்மைய வேதம் பூரா சொல்லிருக்கு. நித்தியத்திலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை காத்திருந்தது. ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு சத்ருவோட சாய்ஸை ஏற்றுக்கொண்டு அவ்வளோ பெரிய பதவியை இழந்து மாண்டு போனார். அதே மாதிரிதான் ஐஸ்வர்யவானான இளைஞன். கர்த்தர் சொன்னாரு, எல்லாவற்றையும் விட்டுட்டு என் பின்னாடி வான்னு சொல்லி. ஒருவேளை இவர் போயிருந்தா 12 சீஷர்களுக்கு கிடைத்த மகிமை இவருக்கும் கிடைத்திருக்கும். பணத்து மேல ஆசை வச்சு தன் வாய்ப்பை இழந்து போனார். இப்ப வாய்ப்புகளை பெற்றுக்கொண்ட 3 பேரை பத்தி பார்க்கலாம். ரூத், புறஜாதியான சபிக்கப்பட்ட மோவாபிய ஸ்திரீ. இவங்களோட சாய்ஸ் மாமியாரின் தேவன், அதை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. 2வது, மாமியார் அந்த அவர் படுக்கையில போய் படுனப்ப அது அவமானத்துக்குரிய காரியம். ஆனாலும் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு மாமியார் சொற்படி கேட்டார். அடுத்தது போவாஸ் சொன்னாரு, அடுத்த நிலத்துக்கு போகாத, இங்கேயே பொறுக்கிக்கிட்டுன்னு சொல்லி. இவங்க மேல ஆசைப்படாம அவர் சொன்னபடி செய்தாங்க. இவங்களுக்கு கிடைச்ச மேன்மை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தின் தாயாவே மாறிட்டாங்க. தன் சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திக்கிட்டாங்க. எஸ்தர், அடிமை பெண். ஆனா மொர்தக்காய் சொல்றாரு, நீ ராஜா கிட்ட போய் பேசுன்னு. ஆரம்பத்துல பயந்தாங்க. ஆனா அந்த வாய்ப்பு இன்னொருத்தவங்களுக்கு போயிடும்னு மொர்தக்காய் சொன்னப்ப உடனடியா என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்குவேன்னு சொல்லி பயன்படுத்தி கொண்டாங்க. அதன் விளைவு என்ன? ஆமானின் வீடு இவங்களுக்கு கிடைக்குது. ராஜா இன்னும் வாய்ப்பு தரார், இன்னும் ஏதாவது வேணுமா கேளுன்னு. இன்னும் உடைய ஜனங்கள் என்ன விரோதித்தவங்க இந்த அரண்மனையில அதிகம் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. உடனே ராஜா தன் ஜனங்களா இருந்தாலும் அவர்களை கொல்ல எஸ்தருக்கு உரிமை கொடுக்கிறார். அதன் விளைவு என்ன நடந்துச்சு? அடுத்தது இவங்களும் மொர்தக்காயும் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்தப்ப சத்துருக்கள் இல்லாம ஒரு சமாதானமா அந்த பூமியை இவர்களும் இவங்க ஜனங்களும்
ஆள முடிஞ்சிச்சு. லேவியர்கள். மோசே ஒரு வாய்ப்பு தராரு. கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லேவி தன் சொந்த தகப்பனால சபிக்கப்பட்டவங்க. ஆனா இந்த இடத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நாங்க இருக்கிறோம்னு சொல்லி வராங்க. விளைவு என்ன? அவர்களை கொண்டு அந்த நாளில் தேவனுக்கு விரோதமா நின்றவர்கள் எல்லாரும் அழிந்தது மட்டுமல்லாமல் இவங்க என் சுதந்திரம் அப்படின்னு சொல்ற மிகப்பெரிய பாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். உடன்படிக்கை எடுக்கவும் ஆராதனை செய்யவும் அந்த ஜனங்கள் செல்வத்தை இவர்கள் அனுபவிக்கவும் மிகப்பெரிய உரிமையை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டார்கள். வாய்ப்பை இழந்தும் இரண்டாம் வாய்ப்பு பெற்றவர்கள், அதாவது செகண்ட் சான்ஸ் பெற்ற 2 பேரை பார்க்கலாம். ஒன்று சிம்சோன். அவருடைய அழைப்பு பெலிஸ்தியரை ஜெயித்து அந்த நாட்டுக்கு ரட்சகனா இருக்க வேண்டியது. ஆனா முதல்ல அவர் வாய்ப்பை தவறா பயன்படுத்திட்டார். பெண்கள் பின்னாடி போனனால கர்த்தருக்கு அவமானம். அவரும் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு கண்களை இழந்து சத்துருக்களுக்கு கேலியா மாறிட்டார். ஆனா அவர் மறிக்கும் தருவாயில கடைசி சான்ஸ் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவரே, நான் இவர்களை பழி வாங்கட்டும், நீர் எந்த நோக்கத்திற்கு என்னை அனுப்பினீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இன்னும் ஒரு விசை என்னை நினைத்தரலும்னு கேட்கிறாரு. அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்த போது அந்த தூண்களை இடித்து பெலிஸ்தரின் பிரபுக்கள்ல இருந்து எல்லாரும் மாண்டு போனாங்க, அவரும் கூட தான். ஆனா வேதம் சொல்லுது, அவர் உயிரோடு இருந்ததை விட அவர் மறிக்கும் போது அவரால் கிடைத்த ரட்சிப்பு மிக பெரியது என்று. கிட்ட குமாரன் தன் தகப்பனோட எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரரான செல்ல பிள்ளை. ஆனா நண்பர்கள் பேச்ச கேட்டு அந்த வாய்ப்பை இழந்து தன் சொத்துக்களை எல்லாம் இழந்து தெருவுல போய் பன்றியின் தவிட்ட திங்கிற நிலைமைக்கு மாறினப்பதான் உணர்ந்தார், எவ்வளோ பெரிய வாய்ப்பை நான் இழந்துட்டேன்னு. உடனடியா செகண்ட் சான்ஸ்க்கு உட்கார்ந்து யோசிக்கிறார். தகப்பனுக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு எங்க அப்பாட்ட போய் நான் சொல்லுவேன்னு டிசைட் பண்றாரு. அதை செய்யறாரு. அவர் வாய்ப்பை திரும்பவுமாய் பெற்றுக்கொண்டு அவருடைய மிகப்பெரிய ஸ்தானத்திற்கு அவர் போய் நின்றாரு. முதல் ஆதாம் சாத்தான் கொடுத்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான். ஆனா நம் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தான் 3 வாய்ப்புகளை கொடுத்தான். ஆளுகையும் ஐஸ்வர்யத்துக்கான வாய்ப்பு அது. ஆனால் நம் இயேசு கிறிஸ்து அந்த வாய்ப்புகளை புறக்கணித்தது மட்டுமல்லாம சாத்தான திட்டி அப்பாலே போன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. விளைவென்ன? முதலாதாம் தன்னுடைய ஆளுகை இழந்தார். ஆனா இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நித்தியமா பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து நமக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க, நமக்கு முன்னாடி மரணமும் ஜீவனும் இருக்குது. நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோன்றதுதான். இதுவரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பை இழந்திருந்தாலும் பரவாயில்ல. சிம்சோனை போல கெட்ட குமாரனை போல நாம் உணர்ந்து தேவனிடத்தில் இரண்டாம் வாய்ப்பு கேட்கும் போது கண்டிப்பா அந்த வாய்ப்பை தருகிறார். ஏன்னா அவர் சொல்றாரு, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்து கொள்ளுவான்னு சொல்லி. அதனால நான் விழுந்துட்டேனே, வாய்ப்பை இழந்துட்டேனே, தேவனுக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே குற்றப்படுத்தி கொள்ளாம தேவன் தொடர்ச்சியா மரணம் வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு திரும்பவுமா எழும்புங்க, ஓடுங்க. தப்பா சூஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இனிமேல் மனம் திரும்பி சரியானதை சூஸ் பண்ணி தேவனுக்கு பிரயோஜனமா வாழ்ந்து நமக்கு இருந்த சாபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டு நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா தேவன் நாம மகிமைக்காக வாழலாங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தையும் ஞான இருதயத்தையும் தாங்கப்பா. டிசர்னிங் ஸ்பிரிட் தாங்கப்பா. எது தப்பு, எது சரி, எதை தெரிந்து கொள்ளணும், எதை விட்டு விலகணுன்ற ஞானத்தை தாங்க. சரியான காரியங்களை, உமக்கு பிரியமான காரியங்களை நான் தெரிந்து கொண்டு இம்மையிலும் மகிமையிலும் உமக்கு பிரியமாய் ஆசீர்வாதமாய் வாழ கிருபை தாங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.